இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ மேட்ச் சும்மா பயங்கரமா போச்சு. என்னெல்லாம் நடந்துச்சுன்றது நான் ஸ்டார்ட்டா சொல்றேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன் டெவின் கான்வே அண்ட் ஹென்றி இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல சும்மா பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. டெவின் கான்வே பாத்தீங்கன்னா 56 ரன்ல அவுட், டெரில் மிச்சல் 84 ரன், ஹென்றி 62 ரன், மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 18, 16, 12 அடிக்க. இதனால நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 50 ஓவருக்கு 8 விக்கெட் இழந்து 300 ரன் இந்தியாவுக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த நம்ம இந்திய பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் தான் கொடுத்தாங்க. ஆனா ரோஹித் சர்மாவை 26 ரன்ல விக்கெட் தூக்கிடுவாங்க. அடுத்ததா களத்துக்குள்ள இருந்த விராட் கோலி ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி 93 ரன்ல அவுட், சுமன் கில் 56 ரன், ஸ்ரேயஸ் ஐயர் 49 ரன், ஹர்ஷத் ராணா 29 ரன், ஜடேஜா 4 ரன், வாஷிங்டன் சுந்தர் 7 ரன். கடைசியா ஒரு பினிஷரோட கேம் பிளேவை பயங்கரமா விளையாடி 29 ரன் அடிப்பாரு KL ராகுல். இதனால 49 ஓவர்லயே 306 ரன் அடிச்சு இந்தியா இந்த ஒரு மேட்சை வெறித்தனமா வின் பண்ணிருப்பாங்க. உண்மையா நான் சொல்றேன், இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்துன்னு சும்மா நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா வரவும் 6-4 அடிச்சு விளையாண்டுதானுங்க. சரி, ஓகே, நம்ம இந்தியாவோட இந்த ஒரு வெற்றியை யாரெல்லாம் செலிப்ரேட் பண்றீங்களோ அவங்கள கமெண்ட்ல ப்ளூ கரெக்டா போட்டுப்பாங்க.